எல்லோருக்கும் வணக்கம். இது மற்றொரு காணொளி. தற்போது ஈரான் அமெரிக்க போரில் இந்த ஹார்மோஸ் நீரிணை கட்டுப்படுத்தும் ஈரானின் திறனும் அதன் மீதான உலக நாடுகளின் தாக்கமும் தொடர்பாக ஊடகம் ஒன்றுக்கு அமெரிக்காவின் சிகாகோ பல்கலைக்கழகத்தின் பேராசிரியர் ஜோன் மெர்சாய்மர் வழங்கிய ஒரு நேர்காணலின் தமிழ் வாக்கம்தான் இது. எங்கள் நேர்களுக்காக இதை இங்கு தருகிறேன். அதாவது அவரிடம் முதல் கேட்கப்பட்ட கேள்வி என்னென்று சொன்னால், இந்த ஹார்மோஸ் நீர்நிலையை கட்டுப்படுத்தும் ஈரானின் திறனையும் வளைகுடா அண்டை நாடுகளை தாக்குவதற்கான அவர்களின் விருப்பத்தையும் அமெரிக்கர்கள் பெருமளவில் குறைத்து மதிப்பிட்டு விட்டார்கள் என்று நீங்கள் நினைக்கிறீர்களா? ஏனென்றால் அமெரிக்கர்கள் மற்றும் இஸ்ரேலியர்களிடமிருந்து அவர்கள் மிகப்பெரிய இராணுவ மேலாதிக்கத்தை எதிர்கொண்ட இராணுவ தாக்குதலுக்கு இந்த இரண்டு விடயங்களையும் அவர்கள் கையாண்ட இருமுனை அணுகுமுறை மிகவும் பயனுள்ள பதிலடியாக இருந்ததாக தோன்றுவதாக கேட்கப்பட்டிருந்தது. அதுக்கு அவர் கூறியது என்னவென்று சொன்னால், அமெரிக்க அதிபர் ட்ரம்ப் மற்றும் இஸ்ரேலியர்கள், குறிப்பாக பிரதமர் நெத்தன்யாகு மற்றும் மொசாட்டின் தலைவர் டேவிட் பர்னியா ஆகியோரை பற்றி நாம் இங்கு பேசுகிறோம். இந்த உத்தி நெத்தன்யாகு மற்றும் ட்ரம்ப் இருவருக்கும் எடுத்துரைப்பதில் இந்த உத்தியை நெத்தன்யாகு மற்றும் ட்ரம்ப் இருவருக்கும் எடுத்துரைப்பதில் பர்னியா ஒரு மிக முக்கிய நபராக இருந்தார். அவரை பொறுத்தவரையில் அவர்கள் நிலைமையை முற்றிலும் தவறாக புரிந்து கொண்டார்கள் என்பதில் எந்த சந்தேகமும் இல்லை என்று நான் நினைக்கின்றேன். அமெரிக்காவும் இஸ்ரேலும் இணைந்து செயற்பட்டால் ஒரு விரைவான மற்றும் தீர்க்கமான வெற்றியை பெற முடியும் என்று அவர்கள் நினைத்தார்கள். நாம் ஒரு அதிர்ச்சி மற்றும் அச்சமூட்டும் தாக்குதலை தொடங்கி அந்த ஆட்சியில் உள்ள தலைமை பீடத்தை துண்டிக்க முடியும் என்றும், ஹார்மூஸ் நீரிணை மூடப்படுவதை பற்றி நாம் கவலைப்பட வேண்டிய அவசியம் இருக்காது என்றும் அவர்கள் நினைத்தார்கள். நிச்சயமாக அது நடக்கவில்லை. ஆனால் ட்ரம்பின் ஆலோசகர்கள் என்ன சொன்னார்கள் என்பதை நீங்கள் கவனித்தால் அதை வலியுறுத்துவது மிகவும் முக்கியம். இங்கு என்னென்றால், ஜேடி வேன்ஸாக இருக்கலாம், ரூபியோ மற்றும் சிஐஏயின் தலைவரான ஜோன் ரட்க்ளிஃப் மற்றும் ஜனாதிபதி ட்ரம்பால் தேர்ந்தெடுக்கப்பட்ட கூட்டுப்படை தலைமையகத்தின் தலைவரான ஜெனரல் டேன் ஹெயின் போன்றவர்கள் இதில் அடங்குவார்கள். அந்த ட்ரம்பின் ஆலோசனை குழுவில் முடிவெடுக்கும் செயற்பாட்டில் முக்கிய பங்கு வகித்த அந்த 4 பேருமே இந்த தாக்குதல் பலனளிக்காது என்று நினைத்தார்கள். ஆகவே முடிவெடுக்கும் செயற்பாட்டில் ஒருபுறம் ஜனாதிபதி ட்ரம்ப், மறுபுறம் இஸ்ரேலியர்களும் வெற்றி பெற்றதன் விளைவாக பொருளாதார மற்றும் அரசியல் ரீதியான ஒரு பேரழிவுகரமான போரில் நாம் இப்போது சிக்கிக் கொண்டிருக்கின்றோம். இப்போது ட்ரம்ப் இவற்றை எடை போட்டு கொண்டிருப்பார். உதாரணமாக, இந்த முற்றுகை ஈரானியர்களுக்கு ஏற்படுத்தும் பொருளாதார சேதத்தை பற்றி அவர்கள் பேசுகிறார்கள். ஆனால் அது நிச்சயமாக ஹார்மூஸ் நீர்வழிப்பாதை மூடப்பட்டிருக்கும் வரை அமெரிக்காவுக்கு மட்டுமல்ல, அந்த நீர்வழிப்பாதையை பயன்படுத்தும் அனைவருக்கும் மிகப்பெரிய பொருளாதார பிரச்சனைகளை ஏற்படுத்துகின்றது. ஆனால் உயர்ந்து வரும் எரிவாயு விலைகள், பொதுவாக உயர்ந்து வரும் எரிசக்தி விலைகள், மேலும் உரங்கள், சந்தைக்கு வர முடியாததால் உணவுப் பொருட்களின் விலைகள் மெதுவாக உயர்வது ஆகியவற்றால் ஏற்படும் அரசியல் ரீதியான பாதிப்புகள் அதிகம். இவையெல்லாம் டொனால்ட் ட்ரம்பிற்கு அரசியல் ரீதியாக மிகவும் பாதகமானவை. அதாவது, கருத்து கணிப்புகள் ஏற்கனவே அவரது அப்ரூவல் விகிதம், ஏற்பு விகிதம் புதிய சரிவை எட்டியிருப்பதையும், இந்த போரை எதிர்க்கும் அமெரிக்கர்களின் எண்ணிக்கை அதிகரித்து வருவதையும் காட்டுகின்றன. இந்த நிலைமை தொடரும் போது அந்த 2 எண்களும் அவருக்கு இன்னும் மோசமாக போகும். மேலும் நவம்பரில் அவர் ஒரு இடைத்தேர்தலை சந்திக்கப் போகிறார். ஜனாதிபதி ட்ரம்ப் ஈரான் மீது குண்டு வீசினால் ஈரான் பதிலடியாக ஹோர்முஸ் ஜலசந்தியை முழுவதுமாக மூடி செங்கடலையும் மூடிவிடும் என்பதை அவர் நன்கு புரிந்து கொண்டிருக்கிறார். மேலும் இது சர்வதேச பொருளாதாரத்திலும் இன்னும் பேரழிவுகரமான விளைவுகளை ஏற்படுத்தும்.
உண்மையில் 1930களில் பெரும் பொருளாதார மந்த நிலை 30களில் ஏற்பட்ட பெரும் பொருளாதார மந்த நிலையை போன்ற ஒரு உலகத்திற்கு நாம் நகரும் அபாயத்தில் இருக்கிறோம் என்பதை பலரும் உறுதிப்படுத்துகின்றனர். எனவே இந்த போரை முடிந்தவரை விரைவாக தீர்ப்பதில் ஜனாதிபதி ட்ரம்புக்கு ஒரு உள்ளார்ந்த ஆர்வம் உள்ளது. உண்மையில் சொல்லப்போனால் அவர் இதை நேற்றே தீர்த்திருக்க விரும்பினார். அதனால்தான் அவர் போர் நிறுத்தத்தை நீடித்தார். ஆனால் பிரச்சனை என்னவென்றால் அவரிடம் இராணுவ ரீதியான தீர்வு எதுவும் இல்லை. அவரால் இராணுவ பலத்தால் இந்த பிரச்சனையை தீர்க்க முடியாது. இந்த போர் நடந்த விதத்தில் இதுதான் மிகவும் சுவாரஸ்யமான விடயம். ஈரானில் உள்ள அனைத்து மின் உற்பத்தி நிலையங்களையும் தகர்த்து விடுவோம் என்பது போன்ற ஒரு சொல்லாடல் ஒரு புறம் இருந்தாலும் அதன் கசப்பான யதார்த்தம் என்னவென்றால் ஈரான் இன்னும் ஏராளமான பாலிஸ்டிக் ஏவுகணைகளை கொண்டுள்ளது. அவர்கள் ஏற்கனவே வளைகுடா அண்டைய நாடுகளின் எண்ணெய் சுத்திகரிப்பு நிலையங்களை தாக்கும் போக்கை காட்டியது போல அவர்களால் எளிதாக தாக்க முடியும். மேலும் அவர்கள் இன்னும் ஒரு படி மேலே சென்று ஈரானில் உள்ள அவர்களின் சொந்த கடல் நீரை குடிநீராக்கும் ஆலைகள் அளிக்கப்பட்டால் மத்திய கிழக்கில் உள்ள வளைகுடா நாடுகளின் அண்டை நாடுகளுக்கான குடிநீர் விநியோகத்தை அவர்களாலும் அளிக்க முடியும். அவர்கள் அப்படி செய்தால் அந்த நாடுகளில் சிலவற்றில் அவர்கள் அந்த நாட்டு மக்களுக்கு நீர் விநியோகத்தை முற்றிலும் நிறுத்த வேண்டிய தேவை ஏற்படும். அதாவது அந்த நாடுகளில் உள்ள மக்களுக்கு மிகவும் தீவிரமான கிட்டத்தட்ட ஒரு பேரழிவாக அது மாறிவிடும். முற்றிலும் அதில் எந்த சந்தேகமும் இல்லை. அவர்களால் அடிப்படையில் 6 வளைகுடா நாடுகளையும் ஒரே அடியில் அழிக்க முடியும். ஏனென்றால் அதை செய்வதற்கான ஏவுகணை திறன் அவர்களிடம் உள்ளது. மீண்டும் நான் சொன்னது போல அவர்களால் செங்கடலை முடக்க முடியும். நீங்கள் ஒன்றை புரிந்து கொள்ள வேண்டும். சவுதியர்கள் பாரசீக வளைகுடாவிலிருந்து செங்கடலை நோக்கி ஒரு குழாய் அமைத்திருப்பதால் அதிகளவான எண்ணெயை அவர்கள் செங்கடலின் ஊடாக விற்பனை செய்து வருகின்றனர். எனவே சவுதி எண்ணெய் செங்கடல் வழியாக வெளியே வருகிறது. அவர்கள் செங்கடலை மூடினால் அந்த சவுதி எண்ணெயும் வெளியே வராது. மேலும் ஹார்மூஸ் நீரிணை மூடப்பட்டால் வளைகுடாவிலிருந்து எண்ணெய், உரம், அலுமினியம், ஹீலியம் எதுவுமே வெளியே வராதென்றால் இது சர்வதேச பொருளாதாரத்துக்கு பேரழிவை ஏற்படுத்தும். அதே நேரத்தில் நாம் ஈரானுக்கு எதிராக இராணுவ பலத்தை பயன்படுத்தினால் அவர்கள் பதிலடி கொடுப்பது மட்டுமல்லாமல் கைகளை உயர்த்தி சரணடைய மாட்டார்கள் என்பதையும் நீங்கள் புரிந்து கொள்ள வேண்டும். ஈரானியர்கள் அடியோடு தேசியவாதிகள். மேலும் அவர்கள் அமெரிக்காவையும் இஸ்ரேலையும் தங்கள் இருப்புக்கே அச்சுறுத்தலாக பார்க்கிறார்கள். அதாவது அவர்கள் சரணடையும் வரை கடைசி நபர் போராடுவார்கள். அதாவது அமெரிக்கர்கள் அந்த நீர்வழியை தொடர்ந்து முற்றுகையிட முடிவு செய்தால் அது ஈரானை முற்றுகையிடுவதற்கு சமமாகிவிட்டது. ஒரு நாள் மட்டும் நீர்வழியை திறந்துவிட்ட ஈரானியர்கள் அதை மீண்டும் மூடிவிட்டனர். இப்போது பதிலுக்கு பதில் நடக்கும் ஒரு போரில் இருதரப்பினரும் சரக்கு கப்பல்களை அல்லது எண்ணெய் கப்பல்களை கைப்பற்றும் ஒரு சூழல் உருவாகி உள்ளது. நாம் இன்னும் பேச்சுவார்த்தை மேசைக்கே திரும்பவில்லை. அது நடக்கும் என்று நம்புகிறேன். ஆனால் நாம் பேச்சுவார்த்தை மேசைக்கு திரும்பினாலும் கூட ஒரு உடன்பாட்டுக்கு வருவது மிகவும் கடினமாக இருக்கும் என்று நான் வாதிடுவேன். ஏனென்றால் இருதரப்பினரும் மிகவும் வேறுபட்ட நிலையில் இருக்கிறார்கள். சரி, இது முக்கிய அம்சம் என்னவென்றால் போரின் தொடக்கத்தில் அமெரிக்கர்களால் முன்வைக்கப்பட்ட ஆட்சி மாற்றம் போன்ற பல்வேறு அபிலாஷைகளுக்கு பிறகு இப்போது ட்ரம்ப் நிர்வாகம் போரின் நோக்கமான ஈரானின் அணு ஆயுதம் உருவாக்குவதை நாம் தடுக்க வேண்டும் என்பதில் கவனம் செலுத்துவதாக தெரிகிறது. அதாவது அது நிறுவப்பட்டால் மட்டுமே வெற்றியை அடைய முடியும். ஈரானின் செறிவூட்டப்பட்ட யுரேனியம் நீங்கள் உறுதிப்படுத்தி அளித்தாலோ அல்லது ஒப்படைக்கப்பட்டதாக காட்டினாலோ மட்டும்தான் அதனை நீங்கள் வெளி உலகத்துக்கு உறுதிப்படுத்த முடியும். அந்த முடிவு உங்களுக்கு கிடைக்கவில்லை என்றால் அவர்கள் அணு ஆயுதம் உருவாக்க முயன்றால் அதை நீங்கள் தடுத்து விட்டதாக எப்படி உரிமை கோர முடியும் என்று எனக்கு புரியவில்லை. இங்கே 2 பிரச்சனைகள் உள்ளன. ஒன்று, அணு ஆயுத செறிவூட்டும் திறனை முற்றிலுமாக ஒழிப்பது. இரண்டாவது, 60% செறிவூட்டப்பட்ட யுரேனியத்தை ஈரானிலிருந்து எடுப்பது. இவை இரண்டுமே செய்வதற்கு மிக கடினமான பணிகள். அந்த 60% செறிவூட்டப்பட்ட யுரேனியத்தை ஈரானிலிருந்து வெளியேற்றும் ஒரு ஒப்பந்தத்தை அவர்களால் ஏற்படுத்தி கொள்ள முடியும் என்று நான் நினைக்கிறேன். ஆனால் ஈரான் தனது அணு ஆயுத செறிவூட்டும் திறனை கைவிடாது.
இதை இன்னும் ஒருபடி மேலே கொண்டு சென்றால் அணு ஆயுத செறிவூட்டல் பிரச்சனை என்பது விவாதத்தில் உள்ள ஒரு பிரச்சனை மட்டுமே என்பதை புரிந்து கொள்வது மிகவும் முக்கியம். தடைகள் குறித்து முழு பிரச்சனையும், இழப்பீடுகள் குறித்த பிரச்சனை, எதிர்காலத்தில் ஹார்முஸ் நீரிணையை யார் கட்டுப்படுத்த போகிறார்கள் மற்றும் அதன் நடுவில் ஒரு சுங்கச்சாவடியை அமைக்க ஈரானியர்கள் அனுமதிக்கப்படுவார்களா என்பது குறித்த கேள்விகளும் உள்ளன. ஈரானுக்கும் ஹிஸ்புல்லாவுக்கும் ஈரானுக்கும் ஹமாஸுக்கும் இடையிலான உறவு என்ன என்பது குறித்து முழு பிரச்சனையும் உள்ளது. இந்த பிராந்தியத்தில் உள்ள அமெரிக்க இராணுவ தளங்கள் குறித்து முழு பிரச்சனையும் உள்ளது. நான் சொல்லிக்கொண்டே போகலாம். இந்த பிரச்சனைகளை தனியாகவே ஒரு கடினமான பிரச்சனையாக இருக்கும் அணு ஆயுத செறிவூட்டல் பிரச்சனையை தீர்க்க முடிந்தால் தீர்க்கப்பட வேண்டிய பல பிரச்சனைகள் உள்ளன. ஆனால் ஈரானுடன் இந்த போரை நடத்த விரும்பும் ஒரே நாடாக இஸ்ரேல் இப்போதும் இருக்கிறது. ஏன் என்ற கேள்வியும் முன்வைக்கப்பட்டிருந்தது. அதற்கு அவர் கூறியது என்னவென்று சொன்னால், நாம் பார்ப்பதையே அவர்களும் பார்க்கிறார்கள், அதாவது ஈரானியர்களும் என்பது நிச்சயம். ஜூன் மாதத்தில் ஒரு முறை மட்டுமல்ல, இஸ்ரேலியர்களையும் அமெரிக்கர்களையும் பின்வாங்க செய்ய முடியும் என்று ஈரான் காட்டிய பிறகு அவர்கள், அதாவது அமெரிக்காவும் இஸ்ரேலும் இந்த போரை முழுவதுமாக பின்வாங்க நேர்ந்ததால் அது அவர்களுக்கு ஒரு பேரழிவாக இருந்தது. இது மீண்டும் நடந்தால் அதிலும் ஈரானியர்கள் அமெரிக்கர்களுக்கு மிகவும் பெரும் வலியை ஏற்படுத்தக்கூடிய ஒரு பெரும் போருக்கு பிறகு இது நடந்திருக்கின்றது. அது எந்த வகையிலும் இஸ்ரேலுக்கு சிறந்ததாக இருக்காது. மேலும் இஸ்ரேல் இந்த போரில் இருந்து விலகி இருக்க முடியாது. ஈரான் இஸ்ரேல் இதில் ஒரு பகுதியாக இல்லை என்பது போல் பாசாங்கு செய்ய போவதில்லை என்பதை தெளிவுபடுத்தி விட்டார்கள் என்று நான் நினைக்கிறேன். ஆக இது கட்டுப்படுத்த முடியாத ஒரு போர் என்பதால் போர் எப்போது தொடங்க வேண்டும், எப்போது முடிய வேண்டும், எப்படி போரிட வேண்டும் என்பதை தீர்மானிக்கும் அளவுக்கு பதற்றத்தை அதிகரிக்கும் ஆதிக்கம் அமெரிக்கர்களிடம் இல்லை. அப்படி இருக்க இஸ்ரேல் ஏன் இதை விரும்புகிறது என்ற கேள்வி இருக்கின்றது. ஏனென்றால் நிச்சயமாக அமெரிக்காவின் நம்பகத்தன்மையையும் ட்ரம்பின் அதிகபட்ச அழுத்தத்தையும் கொடுத்து நாடுகளை தன் விருப்பத்துக்கு அடியே பணிய வைக்கும் திறனும் இவை அனைத்தும் இஸ்ரேலின் நலன்களுக்கு உகந்தவை என்றும் இஸ்ரேல் நினைக்கிறது. அப்படி இருக்க வெற்றி பெறுவதற்கான சாத்தியக்கூறு நிச்சயமற்ற ஒரு போரில் சட்டத்திற்கான இறையாண்மையையும் ஏன் அவர்கள் பணயம் வைக்க விரும்புகிறார்கள் என்ற கேள்வியும் இருக்கின்றது. இது ஒரு சிறந்த கேள்வி. ஈரானை பொறுத்தவரையில் இது இன்றைய பெரிய புதிர்களில் ஒன்று என்று நான் நினைக்கிறேன். மேலும் நான் இதை பற்றி நிறைய யோசித்திருக்கிறேன். எனவே இது குறித்த ஒரு கருத்தை உங்களுக்கு சொல்கிறேன். நீங்கள் பேசிக்கொண்டிருந்த இந்த 12 நாள் போருக்கு திரும்புவோம். நீங்கள் தெளிவுபடுத்தியது போல இஸ்ரேலியர்கள் 12 நாள் போரை முடிவுக்கு கொண்டு வருவதில் மிகவும் ஆர்வமாக இருந்தனர். இது ஜூன் 13 தொடக்கம் 25 வரை நடந்தது. கடந்த ஆண்டு நடந்த 12 நாள் போர் முதலாவதாக இஸ்ரேலியர்களிடம் தற்காப்பு ஏவுகணைகள் தீர்ந்து கொண்டிருந்தன. இரண்டாவதாக இஸ்ரேலின் பாதுகாப்பு அரண்கள் எப்படி ஊடுருவது என்பதை கண்டுபிடிப்பதில் ஈரானியர்கள் மிகவும் வெற்றி பெற்றிருந்தனர். மேலும் அவர்கள் இஸ்ரேலை கடுமையாக தாக்கி கொண்டிருந்தனர். நாம் அனைவரும் அறிந்தபடி இஸ்ரேல் ஒரு மிகச்சிறிய நாடு மற்றும் பாலிஸ்டிக் ஏவுகணை தாக்குதல்களுக்கு மிகவும் எளிதில் பாதிக்கப்படக்கூடியது. எனவே ஜூன் 25 அன்று போரை முடிவுக்கு கொண்டு வர இஸ்ரேலியர்கள் அமெரிக்காவுடன் இறைஞ்சி கேட்டனர். இந்த ஆண்டு ஜனவரி 14ஆம் தேதிக்கு வருவோம். ஜனவரி 14ஆம் தேதி காலையில் எனக்கு நன்றாக நினைவிருக்கிறது, அதிபர் ட்ரம்ப் விரைவில் ஈரானை தாக்கப் போகிறார் என்று ஒரு அறிவித்தல் வந்திருந்தது. சொல்லப்போனால் குண்டு வீசும் விமானங்கள் தயாராக இருந்தன. ஆனால் பின்னர் நடந்தது என்னவென்றால் அதிபர் ட்ரம்ப் தாக்குதலை நடத்தவில்லை. அவர் தாக்குதலை நடத்தாததற்கான 2 காரணிகளில் ஒன்று, ஜனவரி 14 அன்று தாக்குதல் நடத்த வேண்டாம் என்று பிரதமர் நெத்தனியாகு அவரிடம் கேட்டுக்கொண்டது தான். ஏனெனில் இஸ்ரேல் தன்னை தற்காத்து கொள்ளும் நிலையில் அன்று இருக்கவில்லை. தற்போதைய நிலைக்கு வருவோம். இன்று இஸ்ரேல் அமெரிக்காவை தாக்குதல் நடத்தும்படி வற்புறுத்தியது பிப்ரவரி. இது ஜனவரி அன்று நாம் கண்ட அணுகுமுறையிலிருந்தும் 12 நாள் போரின் முடிவிலிருந்தும் வேறுபட்டது. எனவே இஸ்ரேலியர்கள் தாக்குதல் நடத்துவதில் இவ்வளவு ஆர்வமாக இருப்பதற்கு காரணம் என்ன என்ற ஒரு கேள்வி இருக்கின்றது. இப்போது அந்த கேள்வி குறித்து கருத்தை கூறுவதென்றால்,
முதலாவதாக இந்த பிராந்தியத்தில் அமெரிக்காவிடம் அதிக தற்காப்பு சொத்துக்கள் உள்ளன. அதாவது அந்த சண்டைக்கு முதல் அமெரிக்கா பெருமளவான ஆயுதங்களை வளைகுடாவுக்குள் கொண்டு வந்திருந்தது. மேலும் ஜனவரி 14 அன்றும் 12 நாள் போரின் முடிவிலும் தம்மால் செய்திருக்க முடிந்ததை விட இஸ்ரேலை பாதுகாப்பதில் ஓரளவு சிறப்பாக செயற்பட முடியும் என்ற நிலையில் எல்லோரும் இருந்தார்கள். அதையே அவர்கள் நம்பினார்கள். அதாவது ஈரானை அழிப்பதில் இஸ்ரேல் ஆழ்ந்த உறுதியுடன் இருக்கிறது என்பதை இஸ்ரேலியர்கள் ஏன் ஏற்றுக்கொள்ள தயாராக இருக்கிறார்கள்? அது ஆட்சி மாற்றத்தை விரும்புகிறது. ஏனென்றால் உண்மையில் அது விரும்புவது ஈரானை துண்டாடுவது தான். அதாவது ஆட்சி மாற்றத்தை விரும்புவதை விட ஈரானை துண்டாக்குவதைத்தான் இஸ்ரேல் விரும்புகிறது. சிரியாவுக்கு என்ன செய்யப்பட்டதோ அதை ஈரானுக்கும் செய்ய அது விரும்புகிறது. அந்த பிராந்தியத்தில் ஈரானை அது பிரதான அச்சுறுத்தலாக அல்லது பிரதான எதிரியாக கருதுகின்றது. மேலும் அதை முற்றிலும் அழிக்கவும் இஸ்ரேல் விரும்புகின்றது. அதை செய்வதற்கான வாய்ப்பு குறைந்து வருகிறது என்பதை இஸ்ரேலியர்கள் புரிந்து கொண்டுள்ளனர் என்று நான் நம்புகிறேன். முதலாவதாக சீனர்களும் ரஷ்யர்களும் ஈரானியர்களுக்கு பெரிய அளவில் உதவ முன்வந்துள்ளனர். நீங்கள் புவிசார் அரசியலின் அடிப்படைகளை படித்திருந்தால் காலப்போக்கில் குறிப்பாக சீனர்கள் ஆனால் ரஷ்யர்களும் கூட ஈரானுக்கு மேலும் மேலும் உதவுவார்கள் என்பதே உண்மை. மேலும் பாலிஸ்டிக் ஏவுகணைகள் தான் தங்களுக்கு ஒரு மாயாஜால ஆயுதம் என்பதை ஈரான் கண்டறிந்துள்ளது. அவர்கள் மேலும் பல பாலிஸ்டிக் ஏவுகணைகளை உருவாக்கி கொண்டிருக்கிறார்கள். அவர்கள் முதல் தரமான ஹைப்பர்சோனிக் பாலிஸ்டிக் ஏவுகணைகளை உருவாக்கப் போகிறார்கள். எதிர்கால போரில் அவர்களால் இஸ்ரேலை உண்மையாகவே தகர்க்க முடியும். அவர்களால் இப்போது இஸ்ரேலுக்கு கணிசமான சேதத்தை ஏற்படுத்த முடியும். ஆனால் காலம் செல்ல செல்ல நிலைமை இன்னும் மோசமாகும். ஆக இது ஒரு வாய்ப்பு. நீங்கள் ஈரானை கைப்பற்றப் போகிறீர்கள் என்றால் அமெரிக்கா மற்றும் இஸ்ரேலிய இராணுவ பலத்தை கொண்டு ஆட்சி மாற்றத்தை ஏற்படுத்த போகிறீர்கள் என்றால் இப்போதுதான் உங்களுக்கு இருக்கும் ஒரே வாய்ப்பு. இப்போதுதான் அந்த வாய்ப்பு இருக்கின்றது. ஆனால் இது பலனளிக்கும் என்று தோன்றவில்லை என்று சொல்லலாம். இது மிகவும் அபாயகரமான ஒரு உத்தி. போரை பற்றி சிந்திக்க தூண்டும் அரசியல் சக்திகள் மிகவும் சக்தி வாய்ந்தவையாக இருந்தால் நாடுகள் மிகவும் அபாயகரமான ஏன் அதீத அபாயகரமான இராணுவ உத்திகளை கையாளுகின்றன என்பதுதான் என் கருத்து. மேலும் இஸ்ரேலியர்கள் ஈரானை ஒரு இருப்புக்கே அச்சுறுத்தலாக பார்க்கிறார்கள். இந்த இருப்புக்கே அச்சுறுத்தலான விஷயத்தை கூட விரைவில் கையாண்டு முற்றிலும் அவசியமானது என்று அவர்கள் நம்புகிறார்கள் என்றும் நான் நினைக்கிறேன். ஏனென்றால் மீண்டும் அந்த வாய்ப்பு குறைந்து கொண்டே வருகிறது. அதாவது வருங்காலத்தில் ஈரான் மீது யாரும் தொட முடியாத ஒரு நிலை ஏற்படலாம். எனவே ஜனவரி 14 பிறகு நிலைமை அவ்வளவாக மாறவில்லை என்றாலும் இந்த அதீத அபாயகரமான உத்தியை கையாள வேண்டிய அளவுக்கு நிலைமை மாறிவிட்டது என்று இஸ்ரேலியர்கள் முடிவு செய்து விட்டனர் என்றே நான் நம்புகிறேன். ஈரானை சிதைக்க வேண்டும் என்று அவர்கள் விரும்புகிறார்கள். அவர்கள் ஆட்சி மாற்றத்தையும் நாட்டை பிரிப்பதையும் விரும்புகிறார்கள். நாம் உண்மையிலேயே ஒரு மாபெரும் தாக்குதலை தொடங்க வேண்டும். அந்த மாபெரும் தாக்குதல் சில நாட்களுக்கு மட்டுமல்ல வாரக்கணக்கில் நீடிக்க வேண்டும். மீண்டும் ஜெனரல் ஹெயினிடம் மாதக்கணக்கில் நீடிக்க வேண்டும் என்றே அவர்கள் விரும்பினார்கள். இந்த நிலையில் நாங்கள் மீண்டும் ஹெயினிடம் வருவோம். அதாவது அமெரிக்காவின் ஜெனரல். அவர் என்ன சொல்கிறார் என்றால் அந்த திறன் நம்மிடம் இல்லை என்று சொல்கிறார். ஆனால் நாம் ஒரு முறை போரில் நுழைந்து அது தீவிரமடைய தொடங்கிவிட்டால் போரை தொடர்வதை தவிர நமக்கு வேறு வழி இல்லை என்று இஸ்ரேலியர்கள் நினைக்கிறார்கள் என நான் நம்புகிறேன். இது உக்ரைனில் நீங்கள் காண்பதைப் போலவே இருக்கும். இந்த பெரிய சண்டைகளில் நீங்கள் நுழைந்து விட்டால் அதிலிருந்து வெளியேறுவது கடினம். மேலும் இஸ்ரேலியர்கள் அமெரிக்காவை இந்த சண்டையில் இழுக்க விரும்புகிறார்கள். ஜனாதிபதி ட்ரம்ப் நான் விரும்பாத கடைசி விஷயம் ஒரு நிரந்தர போர் என்று சொன்னால் ஜனாதிபதி ட்ரம்ப் ஒரு நிரந்தர போரை விரும்பவில்லை என்பது தெளிவாகிறது. அது இஸ்ரேலியர்களின் பார்வை அல்ல. போரின் ஆரம்ப கட்டங்களில் அவர்களை தீர்க்கமாக தோற்கடிக்காது விட்டால் அது அமெரிக்காவுக்கு ஒரு முடிவில்லாத போராக மாறிவிடும். அப்படி நடந்தால் அது ஒரு விரைவான மற்றும் தீர்க்கமான வெற்றிக்கு மாற்றாக இஸ்ரேலின் பார்வையில் அது சிறந்ததாகும். ஏனெனில் அந்த முடிவில்லாத போரில் ஈரானை அழிப்பதில் அமெரிக்கா உறுதியாக உள்ளது. இறுதியில் அமெரிக்கா அதை செய்தே தீரும். எனவே இஸ்ரேல் கடுமையாக தாக்கப்படும் என்பதை புரிந்து கொண்டாலும்
இஸ்ரேலியர்கள் ஒரு போரை பற்றி மிகவும் ஆர்வமாகவே இருந்திருக்கின்றார்கள். சரி, நான் ஒரு கடைசி கேள்வியை கேட்கிறேன். நீங்கள் சீனா மற்றும் ரஷ்யாவை பற்றி குறிப்பிட்டது எனக்கு மகிழ்ச்சி அளிக்கின்றது. நீங்கள் ஸ்டீவ் வால்ட்டும் அமெரிக்கா ஒரு கடல் கடந்த சமநிலைப்படுத்தும் சக்தியாக இருப்பது பற்றி எழுதியுள்ளீர்கள். நான் இதே கோணத்தில் சிந்தித்து கொண்டிருந்தேன். அதாவது யூரோ ஏசியா கண்டத்தில் ஒரு அதிகார சமநிலையை பேணுவதில் அமெரிக்காவுக்கு ஒரு ஆர்வம் உள்ளது. அதாவது யூரோ ஏசியா சக்திகள் ஒன்றுக்கொன்று சமநிலைப்படுத்தி கொள்ள வேண்டும். இதில் முக்கியமான கவலை என்னவென்று சொன்னால், அமெரிக்கா யூரோ ஏசியா கண்டத்தில் மிக வலுவான இருப்பை ஏற்படுத்தினால் அது யூரோ ஏசியா சக்திகளை ஒன்றுக்கொன்று சமநிலைப்படுத்துவதற்கு பதிலாக அமெரிக்காவையும் அதன் மேலாதிக்க லட்சியங்களையும் சமநிலைப்படுத்த தூண்டும். இந்த கூட்டு சமநிலைப்படுத்தல் அமெரிக்காவை சோர்வடைய செய்துவிடும். இப்போது இந்த கண்ணோட்டத்தில் அமெரிக்கா தனது பங்கையும் இருப்பையும் இன்னும் சற்று குறைத்து கொள்வது அதன் நலனுக்கு உகந்ததாக இருக்கும். அப்போதுதான் பின்வாங்கி தனது காயங்களை ஆற்றி தனது பலத்தை மீட்டெடுத்து கடன் பிரச்சனைகளை சமாளித்து தனது இராணுவ திறனை வளர்த்தி கொள்ள முடியும். மேலும் அமெரிக்கா ஏன் ரஷ்யாவை சீனாவின் கரங்களில் தள்ளக்கூடாது என்ற வகையான யோசனை இந்த முக்கிய சமநிலையை சீர்குலைக்கிறது. ஆனால் இப்போது இவை அனைத்தும் ஈரானை இந்த சீன ரஷ்ய முறைசாரா கூட்டணிக்குள் தள்ளியுள்ளது. இந்த வியூக ரீதியான அமெரிக்காவுக்கு இது வியூக ரீதியாக அமெரிக்காவுக்கு ஒரு பேரிழப்பாக இருக்க வேண்டும். எனவே அமெரிக்கா அத்தகைய ஒரு ஈரானிய கூட்டணியை அங்கீகரிக்க விரும்புகிறது அல்லது தவிர்க்க விரும்புகிறது என்பதற்கான ஏதேனும் அறிகுறிகளை நீங்கள் காண்கிறீர்களா? அல்லது ஈரானை வீழ்த்திவிட முடியும் என்று இதன் மூலம் அது சமநிலையை தடுக்கிறது என்றும் அமெரிக்கா நினைக்கிறதா? அதற்கு அவர் கூறியது என்னென்று சொன்னால், சரி, அமெரிக்கா இன்று உலகையே எதிர்கொள்ளும் நிலையில் உள்ளது. அதாவது ரஷ்யா, சீனா மற்றும் அமெரிக்கா பற்றி பேசுவோம். நான் எண்ணற்ற முறை கூறியது போல ரஷ்யர்களுடன் நல்லுறவை பேணுவதே அமெரிக்காவுக்கு உகந்தது. உக்ரைன் விவகாரத்தை முடிவுக்கு கொண்டு வருவது அமெரிக்காவின் நலனுக்கு உகந்தது. உண்மையில் உக்ரைன் விவகாரத்தை ஒருபோதும் தொடங்காமல் இருப்பதே அமெரிக்காவின் நலனுக்கு உகந்ததாக இருந்திருக்கும். ஆனால் அது தொடங்கப்பட்டவுடன் அதை முடிவுக்கு கொண்டு வருவதில் அமெரிக்காவுக்கு ஒரு உள்ளார்ந்த ஆர்வம் உள்ளது. அது ஏன் அப்படி இருக்கிறது என்றால், உக்ரைன் போரின் விளைவாக முதலாவதாக அமெரிக்கர்கள் கிழக்கு ஐரோப்பாவில் முடக்கப்பட்டுள்ளனர். மேலும் சீனா மற்றும் பிற எதிர்பாராத நிகழ்வுகளை சமாளிப்பதற்காக உக்ரைனர்கள் தங்கள் கையிருப்பில் வைத்திருக்க வேண்டிய பெருமெண்ணிக்கையான ஆயுதங்களை அமெரிக்கர்கள் உக்ரைனுக்கு வழங்கிவிட்டார்கள். இரண்டாவதாக, நாம் ரஷ்யர்களை சீனர்களின் கரங்களில் தள்ளியுள்ளோம். இது அதிகார சமநிலை அரசியலின் அடிப்படை கோட்பாட்டை மீறுவது. அமெரிக்காவும் ரஷ்யாவும் நட்புறவு கொண்டிருக்க வேண்டும். ஏனெனில் அமெரிக்கா முக்கியமாக சீனாவை கிழக்கு ஆசியாவையும் கட்டுப்படுத்துவதில் ஆர்வமாக உள்ளது. சீனாதான் அமெரிக்காவுக்கு சமனான போட்டியாளர், ரஷ்யா இல்லை. எனவே நாம் பன்முனைத்தன்மைக்கு நுழைந்திருந்ததிலிருந்து உலக அரங்கில் நாம் எப்படி நடந்து கொண்டோம் என்பதை பார்த்தால் சீனர்களுக்கும் ரஷ்யர்களுக்கும் எதிரான நமது நடத்தை அர்த்தமற்றது என்பதே தெளிவாகிறது. இப்போது நீங்கள் இதை இன்னும் ஒரு படி கீழே கொண்டு சென்றால், ஈரானியர்களையும் நாங்கள் இப்போது இந்த பட்டத்துக்குள் கொண்டு வந்திருக்கின்றோம். நீங்கள் சொல்வது முற்றிலும் சரி என்றே நினைக்கிறேன். நாம் இப்போது உக்ரைனை மட்டும் முடக்கவில்லை. நாம் இப்போது உக்ரைனில் மட்டும் முடங்கவில்லை. மத்திய கிழக்கு மற்றும் இஸ்ரேல் காரணமாக மத்திய கிழக்கிலும் அமெரிக்கா முடக்கப்பட்டுள்ளது. ஈரானுக்கு எதிராக நாம் ஒரு முடிவில்லாத போரில் ஈடுபட்டால் என்ன நடக்கும் என்று உங்களால் கற்பனை செய்து பார்க்க முடிகிறதா? அது கிழக்கு ஆசியாவை நோக்கி நாம் திரும்புவதற்கான நமது திறனுக்கு என்ன அர்த்தம் தரும்? நாம் பேசிக்கொண்டிருக்கும் இந்த தருணத்தில் மத்திய கிழக்குக்காக நாம் அர்ப்பணித்துள்ள அத்தனை கடற்படை மற்றும் விமானப்படை சொத்துக்கள் பற்றி யோசித்து பாருங்கள். அது உண்மையிலேயே பிரமிக்க வைக்கிறது. மேலும் அந்த சொத்துக்களை கிழக்கு ஆசியாவில் பயன்படுத்த முடியாது. அது நமது நலனுக்கு உகந்ததல்ல. மேலும் நீங்கள் சுட்டிக்காட்டியது போல நாம் ஈரானியர்கள், சீனர்கள் மற்றும் ரஷ்யர்களை ஒன்றாக சேர்த்திருக்கின்றோம். அத்துடன் வடகொரியர்களையும் சேர்த்து கொள்ளலாம். வடகொரியர்கள் உக்ரைனுக்கு எதிராக ரஷ்யர்களுடன் சேர்ந்து சண்டையிட்டதை நீங்கள் பார்க்கிறீர்கள்.
வடகொரியா ரஷ்யா மற்றும் சீனாவுடன் நல்ல உறவுகளை கொண்டிருப்பதையும் அமெரிக்காவுக்கு துளியும் இல்லாததையும் நீங்கள் பார்த்திருக்கிறீர்கள். வடகொரியர்கள் நம்மால் ஒரு சிறு முன்னேற்றத்தை கூட கொரியர்களுடன் நம்மால் ஒரு சிறு முன்னேற்றத்தை கூட எட்ட முடியவில்லை. ஆக மத்திய கிழக்கு விவகாரத்தில் நாம் முன்னேறி செல்லும் போது சீனர்களும் ரஷ்யர்களும் நம்மை மத்திய கிழக்கிலேயே முடக்கி வைப்பதில் கவனம் செலுத்துவார்கள். அதனால் நம்மால் ஆசியாவை நோக்கி திரும்ப முடியாது. மேலும் ஈரான் அமெரிக்காவுக்கும் இஸ்ரேலுக்கும் எதிரான ஒரு அரணாக இருப்பதை உறுதி செய்வதற்காக ஈரானியர்களுடன் இணைந்து செயற்படுவார்கள் ரஷ்யர்களும் சீனர்களும். இது நமக்கு நலனுக்கு உகந்ததல்ல. நாம் ஈரானுடன் நல்லுறவுகளை பேண வேண்டும். இந்த நிகழ்ச்சியில் நீங்கள் முன்பே கூறியது போல ஈரான் அடிப்படையில் அமெரிக்காவுக்கு ஒரு அச்சுறுத்தல் அல்ல. அது சரி, நாம் ஈரானியர்களுடன் நல்லுறவை பேண வேண்டும். அவர்களுடன் ஒரு விதமான இணக்கத்தை ஏற்படுத்த நாம் கடுமையாக உழைக்க வேண்டும். அதே நேரத்தில் அவர்கள் அணு ஆயுதங்களை பெறாமல் இருப்பதை உறுதி செய்யவும் வேண்டும். இது சாத்தியமானது என்றே நான் நினைக்கிறேன். ஆனால் நம்மிடம் இதற்கு முற்றிலும் நேர்மறையான அணுகுமுறை உள்ளது. இதன் இறுதி விளைவுகள் என்னவென்று சொன்னால், வெளியுறவு கொள்கை முன்னணியில் அமெரிக்கா பெரும் சிக்கலில் உள்ளது. சீனா, ரஷ்யா மற்றும் அமெரிக்கா ஆகிய 3 பெரிய வல்லரசுகளை மட்டும் நீங்கள் பார்த்தால் சரி, அல்லது இன்னும் ஒரு படி கீழே சென்று ஈரான், வடகொரியா, இஸ்ரேல் மற்றும் வளைகுடா நாடுகளில் உள்ள பிற நாடுகளையும் சேர்த்து கொண்டாலும் சரி, இந்த தாக்கத்தை மேலும் விரிவுபடுத்தலாம். எரிசக்தி அல்லது இந்த போக்குவரத்து வழித்தடம் எதுவாக இருந்தாலும் ஈரானுடனான தனது உறவுகளையும் பொருளாதார தொடர்புகளையும் குறைக்குமாறு அமெரிக்கா இந்தியாவை எவ்வாறு ஊக்குவிக்கின்றது என்பதை நீங்கள் கவனித்தால் இது புரியும். இவை அனைத்தும் ஈரானையும் சீனாவையும் மேலும் சார்ந்திருக்க செய்யும். சீனாவை மேலும் சார்ந்திருக்க செய்யும். இது சீனாவை வலுப்படுத்துகிறது, ஆனால் இந்தியாவை பலவீனப்படுத்துகிறது. இது சீனாவை சமநிலைப்படுத்தும் திறனை குறைக்கின்றது. எனவே பல்முனை அதிகார பகிர்வுக்கு ஏற்ப சரி செய்து கொள்ளும் கண்ணோட்டத்தில் பார்த்தால் இந்த கொள்கைகள் பலவும் அதிக அர்த்தமுள்ளதாக தெரியவில்லை. நன்றி.